வட தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளதாக வானிலை மையம் தகவல். 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிப்பு. மன்மோகன் சிங் உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி. சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். மன்மோகன் சிங் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி. கனிமொழி, டி.ஆர். பாலு உள்ளிட்ட எம்பிக்களும் அஞ்சலி செலுத்தினர். மன்மோகன் சிங் உடல் நாளை தகனம். காலையில் 1 மணி நேரம் காங்கிரஸ் அலுவலகத்தில் அஞ்சலிக்கு வைக்கப்படும் என அறிவிப்பு. பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவுக்கு விதிக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனை நிறுத்தி வைப்பு. மேல்முறையீட்டு வழக்கு முடியும் வரை நிறுத்தி வைப்பதாக உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அதிவேகமாக சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்து. ஆதிபராசக்தி கோயிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய 40 பேர் காயம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தமிழக காவலர்கள் மீது உத்தரப்பிரதேச சுற்றுலா பயணிகள் தாக்குதல். 2 காவலர்கள் காயமடைந்த நிலையில் சுற்றுலா பயணிகளை தாக்கிய பொதுமக்கள். தன்னைத்தானே 8 முறை சாட்டையால் அடித்துக் கொண்ட தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அரசு செவிசாய்க்கவில்லை என கூறி நூதன போராட்டம். அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொண்டது கேலிக்கூத்து என RS பாரதி விமர்சனம். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை காலனி போட மாட்டேன் என்றால் வாழ்நாள் முழுவதும் காலனி போட முடியாது என பதிலடி. நிரந்தரமாக போட முடியாது. அப்படி ஒரு சபதம் ஏற்றிருந்தால் அவர் வாழ்நாள் முழுவதும் செருப்பில்லாமலோ ஷூ இல்லாமல் நடக்க வேண்டிய நிலை வரும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தாமே முன்வந்து விசாரிக்கும் உயர்நீதிமன்றம். தமிழக அரசு மற்றும் காவல்துறையினர் பகல் 2:15 மணிக்குள் விளக்கம் அளிக்க உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்னும் 10 நாட்களில் கூடுதல் பாதுகாப்பு போடப்படும். மாணவர்களின் புகார்களை கேட்டறிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ஆய்வு செய்த அமைச்சர் கோவி செழியன் பேட்டி. சென்னையில் காதலிக்க மறுத்த மாணவியை ரயில் முன் தள்ளி கொன்ற வழக்கு. குற்றம் சாட்டப்பட்ட சதீஷ் குற்றவாளி என சென்னை நீதிமன்றம் தீர்ப்பு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மருத்துவமனைக்குள் புகுந்த கருஞ்சிறுத்தை. நாயை துரத்தி சென்ற காட்சி CCTVயில் பதிவு. சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் இன்று தொடங்குகிறது புத்தக காட்சி. அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு கண்டனம். திருவாரூர், தஞ்சாவூரில் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம்.
பாக்ஸிங் டே டெஸ்டின் 2ஆம் நாள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 164 ரன்கள் எடுத்த இந்திய அணி. 82 ரன்களில் ரன் அவுட் ஆன ஜெய்ஸ்வால். கல்லூரிகளில் மாணவர்கள் பாதுகாப்புக்கு செய்யப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனுக்கு முன்னாள் டிஜிபி ரவி அளித்த நேர்காணலை பார்க்கலாம். உன்னை நான் போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன், இது அஃபென்ஸ், இந்த மாதிரிலாம் விஷயம் மிரட்ட முடியாது அப்படின்னு சொல்லி திருப்ப பதில் சொல்லணும். அது மாதிரி எந்த அஃபென்ஸ் நடந்தாலும் உடனடியாக புகார் கொடுக்கணும். இல்லைன்னா குற்றவாளிகளுக்கு அதே ஒரு மிகப்பெரிய தைரியத்தையும் ஒரு ஊக்கத்தையும் தந்துவிடும். சார், இப்போ ஒரு காலத்தில் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருந்துச்சு. இப்போ எளிமையாக அது வெளியாகிறது. அது எங்கே சார் அது தப்பு நடக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எஃப்ஐஆர் இப்போ புகார்தாரரும் வாங்கிக்கலாம். அது டொமைன்லேயே இருக்குது. அதை அக்யூஸ்டுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புதிய சட்டத்தில் கூட இத்தனை நாட்களுக்குள்ளே எஃப்ஐஆர் காப்பி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கு. எஃப்ஐஆர் காப்பி வரதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இது போன்ற குற்றங்களில் சிறுவர்கள் மீது நடத்தப்படுகின்ற குற்றங்கள், பெண்கள் மீது ஏவப்படுகின்ற இந்த மாதிரி பாலியல் வன்முறைகள், இது போன்ற குற்றங்களில் எஃப்ஐஆர் வெளி உலகுக்கு கொடுக்கக்கூடாது. பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? அதுக்கு மாணவர்களை பாதுகாப்பு என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் அவங்க காலேஜ் தரப்புல இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் 24 மணி நேரம் தனிமனிதனுக்கு பாதுகாப்புலாம் கொடுக்க முடியாது. கேம்பஸ் செக்யூரிட்டினா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. பெரிமீட்டர் செக்யூரிட்டி, ஆக்சஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி எவ்வளோ பேர் உள்ள வர்றாங்க, எவ்வளோ பேர் வெளியே போறாங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரு, எத்தனை பாஸ் கொடுக்குற பாஸ் சிஸ்டம், அதே மாதிரி எலக்ட்ரானிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் இருக்கு. எலக்ட்ரானிக் விசிட்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், EVMS, இது போன்ற ஹைடெக் சிஸ்டத்தை நம்ம பண்ணணும். எப்படி நீங்கள் ஹைகோர்ட்டுக்குள்ள எல்லாம் இப்போ எப்படி பண்ணியிருக்கோம்? ஹைகோர்ட்டுக்குள்ள யாரும் போக முடியாது, பாஸ் வாங்கிட்டு தான் போக முடியும். இது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வெளியாட்கள் வர போகிறாங்க? ஸ்டாஃப் வருவாங்க, டீச்சிங் ஸ்டாஃப் வருவாங்க, நான் டீச்சிங் ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் விசிட்டிங் ஃபேக்கல்டிஸ், கெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் யாராவது வருவாங்க. அதுக்கு மேலே மற்றவங்களுக்கு வேலை இல்லை. உள்ள கான்ட்ராக்ட் தொழில் ஏதாவது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கான்ட்ராக்டர் பாஸ் கொடுக்கணும், அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும், அந்த இடத்துக்கு சர்வைலன்ஸ் கேமரா வச்சுட்டு மானிட்டரில் வாட்ச் பண்ணணும். இப்படி பண்ணோம்னா நிச்சயமா குற்றங்கள் நடக்கவே நடக்காது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதியை இணைக்கும் விதமாக 580 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய செங்குத்து கடல் தூக்கு பாலம் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்கலாம். ரகுவரன், இந்த பாலம் என்னென்ன சிறப்புகளை கொண்டிருக்கு? அதிகாரிகள் என்ன தகவல்களை பகிர்ந்துக்கலாம்? ராம், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்றது ராணுவ வளர்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் அதனுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியும் சேர்ந்து ஒருங்கிணைந்து வளர்ந்தால்தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி முழுமை பெறும் என்று சொல்வார்கள். அதுபோல எனக்கு பின்னால நீங்க பார்க்கலாம், இந்தியாவிலேயே மிக பிரம்மாண்டமாக கடலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தூக்கு பாலத்தை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ராமேஸ்வரத்தில் பாத்தீங்கன்னா இந்த ராமேஸ்வரத்தையும் தமிழகத்தை இணைக்கக்கூடிய பாலம் ஆங்கிலேயர்கள் கட்டிய பாலம் மிகவும் பழமை வாய்ந்ததாக இருந்த நிலையில் தற்போது அதற்கு பதிலாக புதிய இந்த கடல்ல பாத்தீங்கன்னா 2.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பாலமானது ரயில்வே பாலம் செல்கிறது. அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நடுவுல இந்த கப்பல் போக்குவரத்தை ஏற்படுத்துவதற்கும் பெரிய அளவிலான கப்பல்கள் செல்வதற்குமான இந்த தூக்கு பாலம் இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பழைய பாலம். அது சைட்ல தூக்கும், ஒரு 80 டிகிரி இதுல அது சைட்ல தூக்கும். ஆனா தற்போது அமைந்திருக்கக்கூடிய பாலம் பாத்தீங்கன்னா செங்குத்தாம் நேர மேல தூக்கக்கூடிய வகையில அமைக்கப்பட்டிருக்கு. மொத்தமா பாத்தீங்கன்னா 1800 டன் அளவுக்கு எடை கொண்ட இந்த தூக்கு பாலமானது 3.5 நிமிடத்திலேயே மேல தூக்கிடும். இதற்கு முன்பு இருக்கக்கூடிய பாலம் பாத்தீங்கன்னா 3/4 மணி நேரம் ஆகும். 12 பேர் கையால சுத்தி தூக்க வேண்டிய சூழல் இருந்த நிலையில தற்போது வெறும் 3.5 நிமிஷத்துல இவ்வளவு பெரிய 1800 டன் எடை கொண்ட இந்த பாலம் விரைவாகவே தூக்கக்கூடிய வகையிலும் 1.5 நிமிடத்திலேயே கீழே இறக்கக்கூடிய வகையிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல கூடுதலாக இன்னொரு ரயில்வே பாதையும் அமைத்துக்கூடிய வகையில இந்த பாலமானது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்கலாம். கடல்ல இருக்கிறதுனால கடல் அரிப்புகள் ஏற்படுவதற்கு அந்த பெயிண்ட் இரும்பு துடி பிடிச்சதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சிறப்பான பெயிண்டிங், ஸ்பெஷலான பெயிண்டிங் மட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த பெயிண்டிங்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா 38 வருஷம் அந்த பெயிண்டிங் மட்டும் இந்த வாரண்டி ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு வலிமையாக கட்டப்பட்டிருக்கிற இந்த பாலம் 100 ஆண்டுகளுக்கு மேல் அதனுடைய பயன்பாட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. தற்போது இந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில விரைவிலேயே இந்த பாலம் பணிக்கு, அதாவது பிரதமர் திறந்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஜனவரி 10க்குள்ள இந்த பணிகள் முடிந்து அந்த
பிரதமர் வந்து திறப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி ரகுவரன் விவரங்களுக்கு.